பிள்ளைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ தினமும் நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த குவாரண்டைன் டேஸ் வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் கத்தரோட சமூகத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குது இல்லையா? ஆமாம், நம்ம கத்தருக்குள்ளே இருந்து நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வளரணும், இன்னும் கத்தருக்குள்ளே அதிகமான காரியங்களை நம்ம சிந்திக்கிறதுக்கு தேவன் ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நம்ம அதை பயன்படுத்தி கொண்டு ஆசீர்வாதமாக இருப்போம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா நம்ம ஜெபிக்க போறோம். ஆமா, ஜெபம் சொன்னா என்ன பண்ணணும்? டக்குன்னு கண்ணை மூடணும், கை கூப்பணும், முழங்கால் இடணும். ஆமா தானே? ஆமா, டக்குன்னு சீக்கிரம் வாங்க எல்லாம் கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க பார்க்கலாம். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, இந்த பகல் வேளையிலும் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் வீடியோ மூலமாக சந்திக்க நீர் பாராட்டின இந்த கிருபைக்காகவும் இந்த இறக்கத்திற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு ஆண்டவரே அவளாய் வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கணும் ராஜா. இன்றைய நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, காரியங்களை அறிந்து கொள்ள அப்பா நீர் கிருபை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தினாலே நீ நிரப்பி நடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு டீச்சர்ஸ்களும் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் பிள்ளைகள் மனசுல பதியும் ஆண்டவரே, அதை பற்றி தெளிவான ஒரு உணர்த்துதல் அவர்கள் பெற்றுக்கொள்ள அப்பா நீர் இறக்கம் செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே எங்களுக்கு இந்த வேலையை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ வந்து நம்ம ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம். ஆமாம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல பாட்டு, டான்ஸ் எல்லாம். இப்போ வந்து நம்ம அதில் என்ஜாய் பண்ணலாம். சரியா? ஆயத்தமாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்காங்களா? ஓ எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ எஸ். இன்னொரு தடவை கூட பண்ணலாமா? பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லல பாருங்க, அவங்களெல்லாம் கூப்பிடுங்க, உங்கள் தங்கச்சி அக்காவெல்லாம் கூப்பிடுங்க, சொல்லுங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓ எஸ், வெரி குட். இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாம். இப்போ உங்களுக்கு வந்து என்ன பாடல்ன்றதுனால ஒவ்வொரு வரையாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் என்னோடு கூட திரும்ப நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்த பாட்டை எளிமையாக கற்றுக்கலாம். ஓகேவா? சரி. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு ஆபிரகாமுக்கு, அவரின் பிள்ளைதான் நீயும் நானும், துதிப்போம் தேவனை ஆபிரகாம். அப்புறம் நம்ம என்ன சொல்ல போறோம்னா வலது கை. இந்த 4 லைனே வந்து நம்ம திரும்ப இந்த பாட்டில் சொல்லி என்ன பண்ண போறோம்? முதலாவது வலது கைன்னு சொல்றோம் இல்லையா, அடுத்தது இடது கை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வலது கால், இடது கால், சுற்றுவோம், குதிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நம்ம ஃபுல்லா பாடி நம்ம என்ஜாய் பண்ண போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஒரு சிலருக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு புதுசா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு கத்துக்கிட்டு இதை என்ஜாய் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த பாட்டை உங்க மத்தியில சொல்லி கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு ஆக்ஷன் பண்றதுக்கு உங்க ஃப்ரெண்டை நான் கூப்பிட போறேன். எல்லாரும் கூப்பிடலாமா? தேவரா சீக்கிரமா வந்து எங்களுக்கு ஆக்ஷன் சொல்லி கொடு. கூப்பிடலாமா?
டான்ஸை பார்த்தீங்க, பாட்டு கேட்டீங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணலாமா? கத்துக்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, திரும்பவும் நம்ம ஒரு தடவை இந்த டான்ஸ் நம்ம ஆடி பார்க்கலாம். நல்ல அருமையா டான்ஸ் ஆடுனீங்க, சூப்பரா ஆடுனீங்க. எல்லாம் ஓ எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ எஸ், ஆமா, ரொம்ப கலக்கலா பண்ணீங்களே. சரி, உங்களுக்கு இந்த பாட்டுல என்ன ஒரு கேம் சொல்றேன், கேட்டுக்கோங்களேன். இந்த பாட்டை வந்து நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபாஸ்டா ஒரு தடவை பாடலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஸ்லோவா பாடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், திடீர்னு அந்த பாட்டை பாடிட்டே இருக்கும்போது ஆரம்பிக்கும் போது ஃபாஸ்டா பாடலாம், முடியும் போது ஸ்லோவா பாடி, இப்படி நீங்க என்ன பண்ணலாம், உங்க ஃப்ரெண்டோடு கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த விளையாட்டு விளையாடி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். தப்பா பண்றவங்களும் நம்ம என்ன பண்ணலாம், அவுட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? பண்ணுங்க, உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து இது ஒரு ஜாலியான ஒரு டைமா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு வேதாகம சம்பவத்தை பத்தி நம்ம கேட்க போறோம். சரி, நம்ம பாடின பாட்டை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம என்ன வேதாகம சம்பவத்தை பார்க்க போறோம்? ஆமா, நம்ம ஆபிரகாமை பத்தி இந்த தினத்துல பார்க்க போறோம். தேவன் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாரு, அவர் சந்ததி எப்படி ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஆபிரகாம், தேவன் ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? ஏசப்பா ஆபிரகாம் சந்ததியை ஆசீர்வதிக்கிறது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதான் இந்த நாளுடைய தலைப்பு. சரி, ஆபிரகாம் வந்து தெய்வன் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆபிரகாம் அவருடைய ஊர்ல இருக்கும் போது தேவன் வந்து ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ வந்து இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, அங்க வந்து நான் உன்னை ஆசீர்வதிச்சோன்னு திரளா பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றாரு. தேவன் சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு, அப்படியே ஆண்டவர் சொல்ற பேச்ச கேட்டு என்ன பண்றாரு, அந்த இடத்துல இருந்து அவரு கிளம்பி போறாரு. தன்னோட குடும்பத்தோட, தன்னோட வேலையாட்களோட, தன்னோட மிருக ஜீவன்களோட கூட கடந்து என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி அவர் கடந்து அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ அந்த இடத்துல இருந்து கடந்து போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருக்கு பல வாக்கு தத்தங்களை கொடுத்து அவர் வாழ்க்கையை அவரு நடத்தி கொண்டு வராரு. ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ வந்து ஒரு நாளும் சோர்ந்து போகாத,
உன்னை வந்து நான் நிச்சயமா ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரத்தை போல நீ என்ன பண்ணுவ, உன்னோட சந்ததி வந்து என்ன பண்ணும், பெருகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. சரி பிள்ளைங்களா, நீங்க வந்து வானத்து நட்சத்திரத்தை என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? நிச்சயமா பார்த்திருப்போம் இல்லையா? நம்ம பார்க்காத நட்சத்திரமே கிடையாது இல்லையா? சரி, அப்போ அந்த நட்சத்திரம் என்னைக்கா என்ன முயற்சி பண்ணிருக்கீங்களா? முயற்சி பண்ணிருக்கீங்க தானே? ஆமா. எவ்வளவு இருக்கு சொல்லுங்க? 10, 40, 70? சரி, யாருமே கரெக்டா ஆன்சர் சொல்லல. நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாமே தப்பு. வானத்து நட்சத்திரங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு நாளுமே என்னவே முடியாது. அப்படிதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அந்த வானத்து நட்சத்திரத்தை போல என்ன பண்ணுவேன்னு சொன்னார் ஆபிரகாம, உன்னோட சந்ததியை பெருக செய்வேன்னு சொன்னார். அப்பனா அவருக்கு அநேக பிள்ளைகள் தலைமுறைகளை வந்து ஆண்டவர் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்றாரு. சரி, இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? 2, 4, 8 பிள்ளைங்களா? எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? கரெக்ட். ஆபிரகாமுக்கு அந்த நேரத்துல ஒரு பிள்ளை கூட கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, வானத்து நட்சத்திரம் போல என்ன முடியாத அளவுக்கு உனக்கு சந்ததியை பெருக செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் வந்து நடக்கக்கூடிய எந்த ஒரு சாத்தியமுமே இல்லைன்னா கூட ஆண்டவரை வந்து ஆபிரகாம் விசுவாசிச்சாரு. விசுவாசத்தை என்ன பண்ணாரு, ஆண்டவர் சொன்னபடியே அவர் கேட்டு நடந்துட்டு இருந்தாரு. அப்போ ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, ஆபிரகாமே நான் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஆபிரகாம்னு நான் சொன்னேன். ஆனா இந்த வாக்கு தத்தங்கள்ல ஆண்டவர் ஆபிரகாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரோட பேர் என்னவா இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆபிராம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் அழைச்சார். அதே போல சாராள் அப்படின்ற பேரு அவங்க மனைவிக்கு இல்ல, அவங்க பேர் வந்து சாராய் அப்படின்னு காணப்பட்டது. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு, உனக்கு சந்ததியை தருவேன்னு வாக்கு உரைத்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் அவர்கள் பேரு ஆபிராம் அப்படின்றத ஆபிரகாம் அப்படின்னு மாத்தினாங்க. சாராய் அப்படின்ற பேரை சாராள் அப்படின்னு மாத்தினாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆபிரகாம் அப்படின்னு சொல்லும் போது ஜாதிகளுக்கு எல்லாம் தந்தை அப்படின்னு அர்த்தம். சாராள் அப்படின்னு சொன்னா ஜாதிகளுக்கு எல்லாம் தாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆமா, தேவன் அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்து ஆண்டவரோடு கூட அவர்கள் நிச்சயமா கட்டப்பட்டு இருக்கிற, ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது, ஆண்டவர் அவர்களை தேய்ச்சி கொண்டே வந்தாரு. அப்போ ஒரு நாள் ஆபிரகாம் வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய கூடார வாசல்ல அவரு உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அவர்களை பார்க்க வந்து ஒரு 3 நபர்கள் வர்றாங்க. அந்த 3 நபர்களை பார்த்தீங்கன்னா வரும்போது ஆபிரகாம் வந்து அவங்கள பார்த்து, நீங்க நிச்சயமா வந்து எங்க வீட்டுல வரணும், நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, வருந்தி அவங்கள கேட்கிறாங்க. கேட்கும்போது என்ன சொல்றாங்க அவங்க, சரி நாங்க வரோம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 3 நபர்கள் யாருன்னா, தேவனே தன்னோட தூதர்களோடு கூட ஆபிரகாமை சந்திக்க அந்த இடத்துல இறங்கி வர்றாரு. அப்போ வந்து அவர்கள் எல்லாம் உட்காந்து பேசி கொண்டு இருக்கும்போது ஆபிரகாம் வந்து அவங்களுக்கான உணவு வேலைகளை ஆயத்தம் பண்ண சொல்லி சாராமாட்ட சொல்றாங்க. அவங்களும் அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது தேவன் வந்து ஆபிரகாமை பார்த்து பேசுறாரு. அதற்கு ஒரு நபர் பேசுறாரு, நீங்க நிச்சயமா சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும், உங்க சந்ததி வந்து பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோடனே சாராமாக்கு ஒரே சிரிப்பா. உடனே வந்து என்ன பண்றாங்க, அந்த 3 நபர்ல ஒருத்தர் சொல்றாங்க, உங்க மனைவி வந்து சிரிக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு சந்ததியை தருவாரு, ஒரு ஆண் பிள்ளையை தருவாரு, ஒரு உற்பவ காலத்துல நான் உங்களை திரும்பி சந்திக்க வருவேன், அப்போ வந்து உங்களுக்கு பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க. ஆபிரகாமால இந்த வார்த்தைகளை எதுவுமே நம்ப முடியல. ஆனாலும் என்ன பண்றாரு, அவரு சரி ஆண்டவர் சொன்னா நிச்சயமா அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி அவரு நம்புறாரு. அந்த 3 நபர்கள் என்ன பண்றாங்கிறத கடந்து போயிடுறாங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன மாதிரியே வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சா. ஆமா பிள்ளைங்களா, நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆபிரகாமுக்கு நிறைய மந்தைகள் இருந்தது, நிறைய ஆடுகள் இருந்தது, மாடுகள் இருந்தது, நிறைய கழுதைகள் இருந்தது, அதே போல நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க, செல்வம் செழிப்பு எல்லாமே ஆண்டவர் வாக்கு பண்ணபடியே அவருக்கு செஞ்சாரு. சீமானாவே ஆபிரகாம் காணப்பட்டார். ஆனா அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆசீர்வாத குறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பிள்ளை இல்லை அப்படின்றதுதான். அதனாலதான் ஆபிரகாம் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தாரு. ஆனா இந்த 3 நபர்களும் பார்வையாளர்களும் தேவனே அந்த இடத்துல இறங்கி வந்து அவர்கிட்ட பேசி திரும்பவுமா என்ன பண்றாரு, உன்னோட சந்ததியை நான் பெருக்குவேன் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டு போறாங்க. அப்படின்னு சில நாட்கள் சென்ற பின்பதாக என்ன நடக்குதுன்னா, சாராமா கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரித்து என்ன பண்றாங்க, அவங்க சொன்னபடியே ஒரு குற்ப காலத்துல அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா தேவன் சொன்ன மாதிரி ஒரு
ஆண் பிள்ளையா இருக்கு. அப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு ஈசாக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பேரிடுறாங்க. தன்னோட சந்ததியை தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இதன் மூலமா ஆபிரகாம் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். பிள்ளைங்களா, இந்த வாக்குத்தத்தம் அவர் வாழ்க்கை நிறைவேறும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு உங்களுக்கு தெரியுமா? 100 வயசா இருந்தது. அந்த 100 வயசுல இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாம் வாழ்க்கையில நிறைவேற்றினாரு. ஒருவேளை நாட்கள் கடந்து போலாம், ஐயோ நடக்கலையே அது நடக்கலன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா சொந்து போகாதீங்க. ஏசப்பா வாக்குத்தத்தம் தந்தாருன்னு சொன்னா நிச்சயமா நிறைவேற்றுவாரு. ஆபிரகாம் வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தம் என்ன? அவருடைய சந்ததியின் ஆசீர்வாதம். நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அதே போல வாக்குத்தத்தம் தந்து ஆபிரகாம் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சாரு, பெருக செய்தாரு. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்காரு. நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க ஒரு செபிச்சு கொண்டு இருக்கலாம், உங்க குடும்பத்துக்காக நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம், உங்க வாழ்க்கை குறித்து தேவனிடத்தை கேட்கலாம், உங்க படிப்பு குறித்து கேட்டிருக்கலாம். எதுவா இருந்தாலும் தேவன் உங்களுக்குன்னு கொடுத்துட்டு வாக்குத்தத்தை நீங்க வச்சு நீங்க செபிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்துல நீங்க அதை உங்களுக்குன்னு சுதந்திரத்துக் கொள்ளும் போது தேவன் நிச்சயமா வாழ்க்கையில அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் ஒரு நாளும் வாக்கு மாறாத தேவனாய் காணப்படுகிறார். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அவைகளை அவர் நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, இப்போ பார்க்கலாம். பாருங்க, ஆபிரகாம் சாராளுக்கு பிள்ளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? ஈசாக்கு எவ்வளவு முதிர்வாதான் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க 2 பேருமே. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்காருன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுவார். சரி, இப்போது நம்ம இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 12:2 இதுதான் இன்னைக்குரிய மனப்பாட வசனம். நான் சொல்ல எல்லாரும் என்ன கூட திரும்பி சொல்றீங்களா? ஓகே, நம்ம சொல்லலாமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். திரும்ப ஒரு விஷயம் கூட சொல்லலாமா? ஆதியாகமம் 12:2 நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சரி, இதுதான் இன்னைக்குரிய மனப்பாட வசனம். எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுதான் இன்னைக்குரிய ஆக்டிவிட்டி. இது பேர் வந்து ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க வந்து இன்னைக்கு ஆபிரகாம தேவன் எப்படி சந்ததி ஆசீர்வதிச்சார், பெருக செய்தான்னு சொல்லி பார்த்தோம். ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு குடும்பத்தை ஆசீர்வாதத்தை தந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல உங்களுக்கும் தேவன் வந்து ஒரு குடும்பத்தை தந்திருக்காரு. அந்த குடும்பத்தை பத்தி நீங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க இந்த ஒரு ஆக்டிவிட்டியை உங்களுக்கு நாங்க தரோம். இப்போ இந்த ஆக்டிவிட்டியில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க கீழே வந்து நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா உங்களோட பேர் எழுதணும். எழுதிட்டு அடுத்தது என்ன பண்ணணும், உங்க அப்பாவோட பேர் எழுதுறீங்க, அப்புறம் உங்க அம்மாவோட பேர் எழுதுறீங்க. சரிங்களா? அடுத்தது உங்க அப்பாவோட அப்பா, அதாவது உங்க தாத்தாவோட பேர் எழுதுறீங்க. அடுத்தது உங்க அப்பாவோட அம்மா, அதாவது உங்க பாட்டி பேர் எழுதுறீங்க. புரிஞ்சுது அது வரைக்கும்? சரி, அடுத்தது என்ன பண்ண போறோம்னு சொன்னா உங்க அம்மா பேர் போட்டிருக்கோம் இல்லையா, உங்க அம்மாவோட அப்பா பேர் எழுதுறீங்க. அப்புறம் உங்க அம்மாவோட அம்மா, அதாவது உங்க அம்மாச்சி பேரோட எழுதுறீங்க. சரிங்களா? இது அடுத்தது என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா மேலே வாங்க. இங்கே வந்து என்ன பண்ண போறீங்க, உங்க தாத்தா பேர் எழுதுனீங்க இல்லையா, உங்க தாத்தாவோட அப்பா அம்மா, அதாவது உங்க பெரிய தாத்தா பெரிய பாட்டி. அடுத்தது இங்க உங்க பாட்டி பேர் எழுதியிருக்கீங்க இல்லையா, உங்க பாட்டியோட அப்பா அம்மா, அதாவது உங்க பெரிய தாத்தா பெரிய பாட்டி. இப்போ வந்து அப்பாவோடது நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம அம்மாவோடதுக்கு வரோம். அம்மா கூட அம்மா அப்பா பத்தி நீங்க எழுதுனீங்க இல்லையா, அப்போ அவங்களோட அம்மா அப்பா, அதாவது உங்க தாத்தாவோட பெரிய தாத்தா பெரிய பாட்டி, உங்க அம்மாச்சியோட பெரிய தாத்தா பெரிய பாட்டி, அதாவது அவங்களோட அப்பா அம்மா, இங்க இவங்களோட அப்பா அம்மா. இதை பத்தி நீங்க எழுத போறீங்க. திரும்ப ஒரு விஷயம் சொல்லட்டா? சரி, கீழே வந்து என்ன பண்ண போறீங்க, உங்க பேரு எழுத போறீங்க. அடுத்தது உங்க அப்பா பேரு, உங்க அம்மா பேரு, உங்க அப்பாவோட அப்பா அம்மா, உங்க அம்மாவோட அப்பா அம்மா, அதாவது உங்களுக்கு தாத்தா பாட்டி தாத்தா அம்மாச்சி. சரி, அடுத்தது உங்க தாத்தாக்கு அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா,
அந்த தாத்தாவோட அப்பா அம்மா பேரு. உங்க பாட்டிக்கு அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களோட பேரு. அதே போல உங்க அம்மாவோட அப்பாவுக்கு அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க பேரு. அதே போல உங்க அம்மாவோட அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பேரு. இப்படி நம்ம என்ன பண்ண போறோம், ஜெனரேஷனை பத்தி நம்ம எழுத போறோம். இது குடும்பத்துடைய வரைபடம். இதுக்கும் மேல என்னால எழுத முடியும் அப்படி முன்னோர்களோட பேர் எனக்கு தெரியும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்க இதுக்கப்புறம் இருக்கிற உங்க முன்னோர்களோட பேர் கூட நீங்க எழுதலாம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இதுல எப்படி கோடெல்லாம் போட்டு ஏரோ மார்க்லாம் போட்டு தெளிவா மார்க் பண்ணி எழுதி இருக்கிறோமோ அதே போல நீங்க என்ன பண்ணணும், இத எழுத போறீங்க. சரி, இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்ணு மூடலாமா? கை குப்பிக்கோங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, ஆபிரகாமுடைய சந்ததியை நீர் ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம் அப்பா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நிறைவேற்ற வல்லவராய் இருந்தபடியினால உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்போது ராஜாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்துல வந்திருக்காங்க ஆண்டவரே. அவர்களுக்கு என்று ராஜா நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது அவருடைய குடும்பத்திற்காக ஆண்டவரே எந்த பிள்ளைகள்லாம் ஜெபிக்கிறாங்களோப்பா, அந்த குடும்பங்களுக்கு தேவையான ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் பொருளாதார தேவைகளையும் நீர் சந்தித்து ஆண்டவரே அவர்கள் உங்களுடைய சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடு நேரங்களை செலவிட நீர் கிருபை பாராட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரையும் ராஜா ஆண்டவரே நீர் வெட்கப்படுத்துவதில்லை என்று சொல்லி உடைய வசனம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே அப்பா, உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து வந்திருக்காங்க ராஜா ஆண்டவரே. இந்த சிறு பிராயத்திலே ஆண்டவரே அவர்களுக்குரிய ஆசைகள் வாஞ்சைகள் எல்லாம் நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்லப்பா ஆண்டவரே, இந்த சிறு வயதிலே ஆண்டவரே உடைய சமூகத்திலே தரித்து இருக்கவும் ஆண்டவரே அப்பா உடைய சத்தத்தை கேட்கிறவர்களா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அனுதினமும் ஆண்டவரே ராஜா நீ உங்களுடைய சமூகத்துல அமர்ந்து வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே அவர்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து நடத்தி ஆசீர்வாதத்தை வழி நடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். தொடர்ந்து இப்படிப்பட்டதான் அநேக நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. தினமும் நீங்க இதை பாருங்க. ஆண்டவர் சமூகத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.